வாழ்ந்தால் அவர்களுக்குள்ளே வர வேண்டாம், ஊரை விட்டு வெளியே சென்று மலை மேல் ஏறி மலை உச்சியிலே இருந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மரணம் வரும் வரையும் அங்கேயே இருங்கள், அங்கேயே நீங்கள் மரணமடைந்து கொள்ளுங்கள் என்கின்ற செய்தியை, வசியத்தை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், எத்துணை நபர்கள் கிளம்பி வந்த போதிலும் கூட, இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருந்த போதிலும் கூட, படை பலம், ஆயுத பலம், ராணுவ பலம் என்கின்ற எல்லா பலத்தையும் தாங்கி வைத்திருந்த போதிலும் கூட, எப்பொழுது இஸ்லாமும் எப்பொழுது இஸ்லாமியர்களும் இரண்டு பிரிவாக பிரிந்து தங்களுக்குள் அடிக்க தொடங்கி விட்டார்களோ, சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்கள் எளிதிலே வீழ்த்தப்படுவார்கள் என்று. இது கியாமத்தின் அடையாளத்திலே மிக முக்கியமான அடையாளமாக பதிவு செய்கிறார்கள் இமாம்கள். இன்றைய யுகத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் வாழுகின்ற தேசத்திலே இஸ்லாமிய அமைப்புகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து இருக்கிறது. கொள்கையின் அடிப்படையிலே பிரிந்திருக்கின்ற விஷயங்கள் அது அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் மத்தியிலே உண்டானது. ஆனால் பொது காரியம் என்று வருகின்ற பொழுது, பொது எதிரி என்று வருகின்ற பொழுது, இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக கைகோர்த்து இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயம் கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அழிந்து போவதற்கும் நாம் அழிக்கப்படுவதற்கும் நாமே வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டுள்ளோம் என்பதுதான் இவற்றை எல்லாம் சுட்டிக்காட்டுகிறது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸின்படி கியாமத்திற்கு நெருக்கமான சிற்சில பல்வேறு அடையாளங்களை நாம் வாழும் காலங்களிலே தெளிவாக பார்த்துக் கொண்டோம். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்பாக பல மனிதர்கள் வருவார்கள், அந்த மனிதர்கள் அன்னி நபியுன், நானும் ஒரு நபிதான் என்று சொல்லிக் கொண்டு வருவார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நமக்கெல்லாம் தெரியும் நான் இறுதி நபி, எனக்கு பின்பாக எந்த நபியும் கிடையாது. ஒருவேளை நபியாக அனுப்பப்படுவதாக இருந்தால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பப்படலாம் என்கின்ற அந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், வரலாற்றிலே பார்க்கிறோம், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வாக்கியம் அப்படியே குர்ஆனிலே ஒரு 15-16 ஆயத்துக்களாகவே அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், அல்லாஹ் உமருடைய நாவிலே பேசுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மதீனாவிற்கு வந்ததற்கு பின்பாக குர்ஆனின் குறித்து ஒரு சில விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்கின்ற போது எந்த வார்த்தைகளை சொல்லி ஆலோசனையை ஹஜ்ரத் உமர் அவர்கள் வழங்குகிறார்களோ அதே வார்த்தையை அல்லாஹ் வஹியாக குர்ஆனின் ஆயத்தாக இறக்கி தருகிறார். குர்ஆனிலே ஒரு 15-16 ஆயத்துக்கள் உமர் அவர்களின் பேச்சு, அது பின்னால் வஹியாக வந்தது, இப்பொழுது குர்ஆனின் ஆயத்தாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், உம்மஹாத்துல் முஃமினீன், உங்களுடைய மனைவிமார்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவர்கள் மறைவாக இருந்து கொள்ளட்டும். அன்று அந்த ஹிஜாபினுடைய சட்டம்லாம் இல்லை, பர்தாவுடைய சட்டம்லாம் இல்லை. ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் என்கின்ற பெயரிலே இருக்கிறார், ஆனால் அவன் முனாஃபிக்காக இருந்து கொண்டு உங்களை பார்க்க வேண்டும் என்று உள்ளே வந்து கொண்டு தன் பார்வையை வேறு விதமாக சித்தரித்து பார்க்கிறார், எனவே நீங்கள் திரையிட்டுக் கொள்ள சொல்லுங்கள் என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வும் ஆயத்தை இறக்குகிறான், பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் நீங்கள் பர்தாவை இட்டுக் கொள்ளுங்கள் என்று. எந்த ஆலோசனையை, எந்த வார்த்தையை பயன்படுத்தி ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்னார்களோ ஆலோசனையை அல்லாஹ் அப்படியே ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். வரலாற்றிலே இப்படியும் உண்டு. உம்மஹாத்துல் முஃமினீன், பெருமானாருடைய மனைவிமார்கள், பெருமானாருக்கு பின்பாக அதிகம் யாரை கண்டால் பயப்படுவார்கள் என்று சொன்னால் ஹஜ்ரத் உமர் அவர்களை கண்டால். காரணம், இவங்க ஏதாவது ஒண்ணு சொன்னா அது அப்படியே ஆயத்தா இறங்கிடுது. பர்தாவுடைய விஷயத்துல சொன்னாங்க, அப்படியே ஆயத்தாக இறங்கி விடுகிறது என்கின்ற வரலாற்றை பார்க்கிறோம். சில நேரங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்கள் மனைவிமார்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து ஒரு சில விஷயங்களிலே எச்சரித்தும் சொல்லி இருக்கிறார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோம், ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இல்லத்திலே இருக்கிறார்கள். பொதுவாக எந்த மனைவியினுடைய வீட்டிலே இருக்கிறாங்களோ அந்த மனைவியினுடைய வீட்டிலே தான் உணவு சாப்பிடுவது வழக்கம். எல்லாமே
ஆனால் சில நேரங்களிலே சில மனைவிமார்கள் ஏதாவது பிரத்யோகமான உணவோ ஸ்வீட்டோ செஞ்சா பெருமானார் எங்கு இருக்கிறாங்களோ அங்க கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். அந்த மாதிரி ஒரு இரவு ஹஸரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஸ்வீட்டை செஞ்சுட்டு கொண்டு வர்றாங்க. இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொண்டு வருகின்ற அந்த ஸ்வீட்டும் பிடிக்கல, இவங்க வர்றதும் பிடிக்கல ஹஸரத் சஃபியா. காரணம், உங்க வீட்டுல வர்றப்ப அந்த ஸ்வீட்டை அங்க செஞ்சு அங்க கொடுக்கலாம்ல, என் வீட்டுல வர்றப்ப இங்க செஞ்சு வந்துட்டு ஏன் முன்னாடி கொடுக்கணுமா பெருமானாருக்கு உள்ளத்துல ஓடுகிறது. ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் யதார்த்தமாக உள்ளே வந்து யா ரசூலுல்லாஹ் இந்த இனிப்பை சாப்பிடுங்கன்னு வச்சுட்டு சஃபியாவையும் பார்த்து சொல்றாங்க, குலி ஹாதா, நீங்களும் சாப்பிடுங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கெல்லாம் வேணாம், நான்லாம் சாப்பிட மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே ரசிக்கிறார்கள். அதாவது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமியர்கள் 4 மனைவிமார்களை முடித்துக் கொள்ளலாம் என்கின்ற அனுமதிக்கு பின்னால் சொல்ல வருகின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் மனைவிமார்களுக்கு மத்தியிலே நீதத்துடன் நடந்து கொள்வதாக இருந்தால் மட்டுமே திருமணம் செய்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்கள் இருந்த போதிலும் கூட குதூகலத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்கின்ற வரலாற்றை பார்க்கிறோம். காரணம், எல்லா நேரங்களிலும் மனைவிமார்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பெருமானார் பார்த்து பார்த்து ரசித்தார்கள். ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எனக்கு வேண்டாம், பெருமானார் மட்டும் சாப்பிடட்டும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2-3 தடவை சொல்லி சொல்லி பார்த்தாங்க, சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட மாட்டேன். ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் கொஞ்சம் கையில ஸ்வீட் எடுத்து நேரா கண்ணத்துல வச்சு தடவிட்டாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா முகத்துல தடவியாச்சு. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நேரா வர்றாங்க. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இங்க பாருங்க, நான் ஸ்வீட் வேணான்னு சொன்னேன், விட வேண்டியதானே, இப்படி ஸ்வீட்டை எடுத்து என் முகத்துல இப்படி தடவணுமா? அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப நீங்க அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு சொன்னீங்க, ஆயிஷா எடுத்து தடவிட்டாங்க. எனவே இப்ப நீங்க அதற்குண்டான பரிகாரம் செய்யணும். என்ன செய்யணும்? குர்ஆனின் ஆயத்தை ஓதி காட்டுகின்றார்கள், ஃபஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்தும் மித்லஹா. ஒரு மனிதன் உங்களுக்கு குற்றம் செய்து விட்டால், உங்களுக்கு ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை செய்து விட்டால் அதே போல் திருப்பி நீங்க செய்யுங்க. எனவே நீங்களும் எடுத்து ஸ்வீட்டை அப்பி விடுங்க அப்படின்ட்டாங்க. அதுல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் ஸ்வீட் எடுத்து அப்படியே அப்பிட்டாங்க அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முகத்தின் மீது. இந்த நிகழ்ச்சி மஜ்மஉஸ் ஸவாயித் என்கின்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. இப்ப இந்த குடும்பத்திலே மனைவிமார்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை ரசித்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே குதூகலத்தோடு அமர்ந்து கொண்டு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அங்கு கதவு தட்டப்படுகிறது. கதவு தட்டப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யார் என்று. சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், உமர் வந்திருக்கிறேன் என்று. உடனே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வேகமா எந்திரிச்சு போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு வாங்க, வந்திருக்கிறது உமர். வந்திருக்கிறது யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க முன்னாடி இப்படி இருந்தீங்கன்னா, நீங்க ஏன் முன்னாடி கண்ணிய குறைவா நடந்தீங்கன்னா அவங்க ஏதாவது பேச முகத்தை கழுவிட்டு வேகமா வாங்க. உடனே மனைவிமார்களை அனுப்பி வைக்கிறார்கள். மனைவிமார்கள் முகத்தை கழுவிட்டு வர்றாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வழக்கம் போல வந்து உரையாடுகிற நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து சொன்ன மிகப்பெரிய சுபச்சோபனம், எனக்கு பின்னால் நபியாக வருவதென்றால் அல்லாஹ் ஹஜ்ரத் உமர் அவர்களை நபியாக அனுப்பி இருக்கலாம் என்று. அந்த நபியாக வருகின்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபியாக இந்த உலகிற்கு பின்பாக வரவில்லை. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்தின் நெருக்கத்திலே நானும் நபி என்று ஒரு சில மனிதர்கள் வருவார்கள். அவர்கள் வந்துவிட்டால் இந்த வாதத்தை இந்த உலகிற்கு அவர்கள் முன்வைத்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அது கியாமத்தின் அடையாளம் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலேயே ஒரு 3-4 மனிதர்கள் நானும் நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். யமன் தேசத்தைச் சேர்ந்த அல் அஸ்வதுல் அனசி என்கின்ற மனிதர் நானும் நபிதான், எனக்கும் வஹி இறங்கிறது என்று பேசிக் கொண்டு இருந்தார். துலைஹத் இப்னு குவைலித் என்கின்ற ஒரு மனிதர் நானும் நபிதான், எனக்கும் வஹி வருகின்றது என்கின்ற வாதத்தை முன்வைக்கிறார். ஆனால் இவர் மட்டும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பின்னால் பெருமானாருடைய கையை பிடித்து தீனுக்குள் வந்தார்கள் என்கின்றார்கள் இமாம்கள். 3வது நபராக முஸைலமா இப்னுல் கஸ்ஸாப், நமக்கெல்லாம் தெரியும், எனக்கும் குர்ஆனின் வசனம் இறங்கி இருக்கிறது என்று சொன்ன அவனின் குர்ஆனின் வசனங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
ஏற்கனவே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சொல்லித் தருகிறது குர்ஆன். ஆனால் முசைலமா ஓதி காட்டிய அத்துணை குர்ஆனின் வசனங்களும் ஒன்று உணவை குறித்து இருக்கும். இந்த உலகத்தினுடைய சூரா, இந்த உலகத்தினுடைய இன்னபிற சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நினைவூட்டலுக்காக சொல்லுகின்றேன். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த குர்ஆனின் முஅஜிஸாவை குறித்து எழுதி வருகின்ற பொழுது, யார் நபி என்று சொல்லிக் கொண்டு எனக்கும் ஆயத்து இறங்கியது என்று சொன்னார்களோ அதில் மிக குறிப்பானவன் முசைலமா இப்னுல் கஸாப். அந்த முசைலமா சொல்லிய ஆயத்துகள் என்ன சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். முசைலமா சொன்னான், எனக்கும் எனக்கு அல்லாஹ் பெருமானார் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற சூரத்துல் கௌசரை போல, இன்னா அஅதைனாக்கல் கௌசரை போல எனக்கும் ஆயத்து இறங்கி இருக்கிறது. ஒரு சஹாபியினுடைய கையை பிடித்து சொல்கிறார், நானும் நபிதான், எனக்கும் ஆயத்து இருக்கிறது. என்ன ஆயத்து? உங்களுக்கு இன்னா அஅதைனாக்கல் கௌசர், சொர்க்கத்திலே கௌசர் என்கின்ற நீரோடையை பற்றி பேசுகின்ற ஆயத்து. ஆனால் அல்லாஹ் எனக்கு சூரத்து துஃபாஹை அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். சூரத்து துஃபாஹ்னா ஆப்பிள் பற்றி உண்டான ஆயத்து. சொன்னான், இன்னா அஅதைனாக துஃபாஹ ஃபஸல்லி லிரப்பிக வர்தாஹ் வஅபுத் அன்க ஸய்யி. இன்னா அஅதைனாக துஃபாஹ, நபியே உங்களுக்கு நாம் ஆப்பிளை வழங்கி இருக்கிறோம். ஃபஸல்லி லிரப்பிக வர்தாஹ், ஃபஸல்லி லிரப்பிக வர்தாஹ். இந்த ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டுட்டு தொடுதுங்க, வருத்தா நிம்மதியா இருங்க. கடைசி ஆயத்தை நீங்கள் பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். நம் முசைலமா சொல்லுகின்ற பல்வேறு ஆயத்துக்கள் இருக்கிறது. கேட்ட நகைச்சுவையா இருக்கும், சிரிப்பா இருக்கும். பல ஆயத்துக்கள் இருக்கு. இவனும் நபி என்று சொல்லிக் கொண்டு வந்தான். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே ஹர்புல் யமாமாவிலே கொலை செய்யப்படுகிறார். நான்காவது நபராக ஒரு பெண்மணியும் சொன்னார், நானும் நபி என்று. ஒரு பெண்மணி, நானும் நபி, எனக்கும் அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்திருக்கிறார். சுஜாஹ் பின்த் ஹாரிஸ் என்கின்ற பெண்மணி நானும் நபி என்கின்ற வாதத்தை சொல்கின்றார்கள். இந்த வாதத்தை எதிர்த்து ஹஜ்ரத் உமர் அவர்கள் முறையிடுகிறார்கள். ஆனால் அந்த பெண்மணி அந்த வாதத்தில் இருந்து திரும்பாமல் மரணமடைந்தார்கள் என்கின்ற வரலாற்றை பார்க்கிறோம். அதற்கடுத்ததாக வரலாற்றிலே ஹலீஃபாக்களின் காலத்திற்கு பின்பாக ஒரு சில மனிதர்கள் வந்தார்கள். நானும் நபி என்று ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதரை எதிர்த்து போரிட்டார்கள். அல் முக்தார் இப்னு அபி அபீத் என்கின்ற மனிதர். இவர் நானும் நபி என்று பேசிக் கொண்டிருந்தார். ஒரு யுத்த களத்திலே இவரை வெட்டி வீழ்த்தினார்கள். ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல் மலிக் இப்னு மர்வான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே அல் ஹாரிஸ் இப்னு ஸயீத் அல் கல்லாப் என்கின்ற மனிதர் எனக்கு வஹி இறங்கி இருக்கிறது, நானும் நபி என்று பேசிக் கொண்டிருந்தார். இறுதியாக நம் இந்திய தேசத்திலே நமக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய மனிதர் யாரும் தெரியுங்களா? யாரு? காதியானி. சரியா? காதியானியினுடைய அந்த தலைவரும் சொன்னார் நானும் நபி என்று. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்பாக நானும் நபி என்று சில மனிதர்கள் சொல்லிக் கொண்டு வருவார்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இது கியாமத்தின் அடையாளம் என்று. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கியாமத்து குறித்து பேசுகின்ற அநேக அடையாளங்கள் இன்றைய உலகத்திலே நம் கண்களுக்கு முன்னால் இருக்கிறது. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த கியாமத்தினுடைய குழப்பம் நிறைந்த காலத்தில் குழப்பங்களை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் இஸ்லாமிய சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையாக பாதுகாத்து தர வேண்டும். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்தின் நெருக்கத்திலே நீங்கள் அன்றாடம் ஊரின் பல பகுதிகளிலே கொலைகள் நடைபெறுகின்ற செய்தியை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சத்தியமிட்டு சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நான் சொல்கின்றேன், லா தذهب الدنيا حتى يأتي يوم, இந்த உலகம் அழியாது எதுவரைக்கும் இந்த உலகத்திலே ஹர்ஜ் நடக்கின்ற வரைக்கும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வமல் ஹர்ஜ், ஹர்ஜ்னா என்ன? பெருமானார்
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை கொல்லுவான். சில காலம் வரும், கியாமத்தின் நெருக்கத்திலே தன்னை பெற்றெடுத்த தந்தையே ஒரு மகன் கொல்லுவான், தன்னை பெற்றெடுத்த தாயையே ஒரு மகன் கொல்லுவான், தான் பெற்ற குழந்தையே பெற்றோர்கள் கொல்லுவார்கள். அண்டை வீட்டுக்காரனை, ஒரு முஸ்லிமை, இஸ்லாமியனை கொல்லுவான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக குறிப்பாக சொல்லுகிறார்கள், கொல்லுகின்ற நபருக்கும் நாம் எதற்காக வேண்டி கொள்கிறோம் என்கின்ற காரணமும் தெரியாது, கொல்லப்படுகின்ற நபருக்கும் நாம் எதற்காக வேண்டி கொல்லப்படுகிறோம் என்கின்ற காரணமும் தெரியாது. எனவே சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் காத்திலு வல் மக்தூலு பின்னார், கொலை செய்கிறவனும் கொலை செய்யப்பட்டவனும் நரகவாதி என்று. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கொலை செஞ்சவே நரகத்திற்கு போறதெல்லாம் சரிதான், கொலை செய்யப்பட்டவனும் நரகவாசிங்கிறதே, அது எப்படி சாத்தியம்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவன் தான் சண்டை போட வர்றான்னு தெரியுது இல்ல, கொலை செய்ய வர்றான்னு தெரியுது இல்ல, அவன்கிட்ட விட்டு கொடுத்து விலகி போயிருக்கலாம்ல, இவன் ஒண்ணு பேச அவன் ஒண்ணு பேச, இப்படி வாதம் முற்றி இரண்டு நபர்களும் விட்டு கொடுக்காமல் வருகின்ற பொழுது ஒரு மனிதர் கொள்கிறார். இவர் கொள்வதற்கு காரணம் இவருடைய கோபத்தின் மிகைப்பு தான். எனவே இவர் கொல்லப்படுவதற்கு இவரின் கோபமும் விட்டு கொடுக்காமல் இருக்கின்ற தன்மையும் தான் காரணமாக அமைந்து விட்டது. எனவே கொல்லப்பட்ட நபரும் நரகவாதி என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை இன்னைக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர்லயும் பக்கத்துக்கு பக்கம் கொலை கொலை, பக்கத்து வீட்டுல கொலை, எதிர் வீட்டுல கொலை, அவன கொலை, இவனுக்குள்ள கணவன் மனைவிய, மனைவி கணவன, பல்வேறு விதமான கொலைகள் குறித்து நாம் பார்க்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கொலைகள் இந்த உலகத்திலே அதிகம் நடைபெறுவது கியாமத்தினுடைய அடையாளம் என்பதாக சொன்னார்கள். அத்தோடு மட்டுமல்ல, இந்த கியாமத்தினுடைய நெருக்கத்திலே நடைபெறுகின்ற கொலைகள் சில நேரங்களிலே 1-2 இருக்காது, மொத்தமாக கொலை செய்து அழிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே நடந்த முதல் உலகப் போரிலே கொல்லப்பட்ட மனிதர்கள் 15 மில்லியன் மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள். கொன்றவனுக்கும் யாரை கொல்லப் போகிறோம் என்று தெரியாது, கொல்லப்பட்டவனுக்கும் நாம் ஏன் கொல்லப்பட்டோம் என்று தெரியாது. முதல் உலகப் போரிலே கொல்லப்பட்ட மனிதர்களின் எண்ணிக்கை 15 மில்லியன். இரண்டாம் உலகப் போரிலே கொல்லப்பட்ட மனிதர்களின் எண்ணிக்கை 55 மில்லியன். 55 மில்லியன் மக்கள் இரண்டாம் உலகப் போரிலே கொல்லப்பட்டார்கள். இப்படி உலகத்திலே கொத்து கொத்தாக, கூட்டம் கூட்டமாக மனிதன் அழிக்கப்படுவது கியாமத்தினுடைய அடையாளம் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து மிக முக்கியமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண் என்றால் அவள் கணவனுடைய வீட்டிலே கணவனையும் அவள் குழந்தையும் பார்க்கக்கூடிய பணியை மட்டுமே செய்யக்கூடியவள் பெண். ஆனால் கியாமத்தின் நெருக்கத்திலே அந்த சூழ்நிலை, ஒரு பெண் தன் வீட்டை விட்டு வெளியேறி கணவன் சம்பாதிப்பதை போல மனைவியும் சென்று சம்பாதிக்க தொடங்குவாள். அந்த சம்பாதிக்க தொடங்குகின்ற நிகழ்ச்சி இந்த உலகத்திலே நடக்கின்ற அந்த நேரம் கியாமத்து மிக நெருக்கமாக வந்துவிட்டது என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள், பல பெண்கள் வேலைக்காக வேண்டி தன் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற சூழ்நிலையை பார்க்கிறோம். காரணம், குடும்ப வறுமை, எனக்கு தேவை என்கின்ற விஷயத்தை எல்லாம் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி இந்த உலகத்திலே பொருள் தேடி பல பெண்கள் ஆண்களை போல வீட்டை விட்டு கிளம்ப தொடங்குவார்கள். எனக்கு காசு வேண்டும், என் குடும்பத்திற்கு பணம் வேண்டும் என்று கிளம்புவார்கள். அன்றைய காலத்திலே உலகத்தின் பல மக்களிடத்திலே பல லட்சங்களும் கோடிகளும் பணம் இருக்கும். எனக்கும் அதே போன்று பணம் வேண்டும், நானும் அவனை போன்றே வாழ வேண்டும், நானும் அவனை போன்றே வீடு, காரு, பங்களாக்களை வாங்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறுவாள் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி கியாமத்தினுடைய அடையாளம் குறித்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன காரியங்கள் இந்த உலகத்திலே மாற்றமாக நடைபெறும், அது அத்துணையும் கியாமத்தின் அடையாளம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கடுத்து மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம்,
கியாமத்தின் நெருக்கத்திலே தன் அண்டை வீட்டுக்காரர் வீட்டிலே என்ன நடக்கிறது என்று இவனுக்கு தெரியாது. அண்டை வீட்டுக்காரனாக இருப்பான், ஆனால் அங்கு என்ன நடக்கிறது, யார் இருக்கிறார்கள், யாரெல்லாம் வந்து போகிறார்கள் என்பதும் கூட தெரியாமல் ஒரு மனிதன் இருப்பான். தன் உறவுகளை பிரிந்து வாழ்வான், தன் சொந்த பந்தங்களை பிரிந்து வாழ்வான். இந்த உலகத்திலே தன் சொந்த பந்தங்களை காசு பணங்களுக்காக வேண்டி துண்டித்து வாழ்வான். அண்டை வீட்டுக்காரனோடு சண்டையிட்டு வாழ்வான். தான் பெற்றெடுத்த தன் குழந்தையை, அவனை பெற்றெடுத்த அவனுடைய தந்தையை, தாயை பிரிந்து வாழ்வான். இது கியாமத்தினுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இது இன்றைய உலகிலே வாழுகின்ற யதார்த்த நிலைமை. இது இன்னைக்கு பக்கத்து வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, யாரு போறாங்க, என்ன நடக்குது, எதுவுமே நமக்கு தெரியறது இல்லை. வீட்டோட முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்தோமா, வீட்டோட பார்த்தோமா, வீட்டுல என்ன நடக்குது அதோட முடிஞ்சிச்சு. பக்கத்து வீட்டுல இருக்கானா செத்தானா எதுவுமே தெரியாது. ஏதாவது ரைடுன்னு வர்றப்பதான் கொலைலாம் நடந்துச்சோ அப்படி எங்களுக்கு தெரியல என்கின்ற அந்த நிலைமைக்கு உலகம் வந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது கியாமத்தின் அடையாளம். மிக முக்கியமாக சொந்த பந்தங்களை பிரிந்து வாழ்கின்ற நிலைமை அது கியாமத்தின் அடையாளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொந்தம், உறவு என்கின்ற அந்த தமிழ் வார்த்தைக்கு அரபியிலே சொல்வதென்றால் அர்-ரஹ்மி என்று சொல்வார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எல்லா படைப்புகளையும் படைத்துவிட்டு கடைசியாக இந்த ரஹ்மி என்கின்ற உறவுகளை படைக்கிறார். படைத்ததற்கு பின்பாக இந்த ரஹ்மி என்கின்ற உறவு அல்லாஹ்விடத்திலே பேசுகிறது. இறைவா, ஒரு மனிதன் தன் சொந்தத்தை, தன் உறவை பிரிந்து விட்டால், ஒரு மாமா மச்சா இருக்கிறாங்க, அல்லது பெற்றெடுத்த குழந்தை அல்லது தந்தை என்கின்ற இந்த உறவு இருக்கிறது, இரண்டு பேருக்கும் விரிசல் வந்து விட்டால் ரஹ்மாக சொந்தமாக இருக்கின்ற நான் எங்கு போறது என்று ரஹம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், உன்னின் மீளும் இடம் என்னிடம் தான். யாரு பிரிஞ்சாலும் நீ எங்கேயும் கவலைப்பட வேணாம், நான் உன்னை எடுத்துக் கொள்வேன். காரணம் சொன்னான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா, ரஹ்மான் என்கின்ற வார்த்தையில் இருந்துதான் உன்னை நான் படைத்தேன் ரஹ்மி என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொந்த பந்தங்களை அரவணைத்து வாழுங்கள், உறவுகளை நீங்கள் அரவணைத்து வாருங்கள், குறிப்பாக பெற்றெடுத்த தாய் தந்தைகளை அரவணைத்து வாருங்கள். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நமக்கு தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கு, தாய்க்குண்டான மதிப்பை எல்லாம் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு யதார்த்த உலகம் எப்படி மாறிக்கொண்டு வருதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தன்னுடைய மகன்கள் சம்பாதிக்க ஆரம்பித்ததற்கு பின்பாக சில வீடுகளிலே அந்த கணவனுக்கு உண்டான மதிப்பு ஒதுக்கப்பட்டு இழக்கப்பட்டு காசு தருகின்ற மகன் அங்கு முற்படுத்தப்படுகிறான். யதார்த்தமா நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னைக்கு நம்முடைய ஊர்ல நம்முடைய உறவுகள்ல பார்க்கலாம், அத்தாவை தூரம் வச்சுட்டு அம்மாவை தான், ஆம்பளை பசங்க எல்லாம் இங்கதான், எல்லாமே அம்மா கண்ட்ரோல் தான், காசு கொடுக்கறது எல்லாமே அம்மா கண்ட்ரோல் தான். அந்த காசு சம்பாதிக்க ஆரம்பித்த உடனேயே அத்தா மனைவியும் விட்டுறாங்க, பிள்ளைங்களும் விட்டுறாங்க. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வருகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்க அத்தாவுக்கு நான் காசு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், பட்ட மாட்டேங்குது என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, சம்பாதிக்கிற எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கிறேனே, ஏதாவது நீங்க சொல்லுங்களேன் அவருக்கும் எனக்கு என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்த வ மாலுக லி அபீக, நீயும் நீ சம்பாதிக்கின்ற எல்லா பணமும் உன் தந்தைக்கு சொந்தமானது. எனவே எவ்வளவு கேட்டாலும் நீ உன் தந்தைக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் கேட்கிறார் என்று நீ சலிப்படைந்து விடவோ கோவப்பட்டு விடவோ கூடாது. நீயும் உன் பொருளும் முழுக்க முழுக்க உன் தந்தைக்கு சொந்தமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அந்த உலக அழிவினுடைய அந்த அடையாளங்களை, சொந்த பந்தங்களை பிரிந்து வாழ்வதும் கியாமத்தினுடைய அடையாளம் என்றார்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், கியாமத்தின் நெருக்கத்திலே அநியாயங்கள் பல நடக்கும். ஒரு மனிதன் அங்கு அநீதம் இழைக்கப்படுவான், அவனிடமிருந்து காசு பலங்கள் எல்லாம் பிடுங்கப்படும் என்பது கியாமத்தின் அடையாளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் இரண்டாக பிரிக்கலாம்.
ஒன்று ஹுகூக்குல்லாஹ், இன்னொன்று ஹுகூக்குல் இபாத். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை நமக்கு தெரியும். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இன்னபிற தான தர்மங்கள், அவன் சொல்லுகின்ற நல்ல விஷயங்களை செய்வது, அவன் தடுத்திருக்கின்ற பாவமான காரியங்கள் இருந்து விலகிக் கொள்வது. இது ஒரு அடியான் தன் இறைவனான ரப்புக்கு செய்ய வேண்டிய காரியங்கள். இந்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களிலே ஏதேனும் குறை நிகழ்ந்து விட்டால், அல்லாஹ் நாடினால் நாம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் விரும்பி நமக்கு மன்னிப்பை வழங்கலாம். ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே ஏதேனும் குற்றம், குறைகளை, பாதிப்பை ஏற்படுத்தி விட்டால் அவன் மன்னிக்காதவரை நாளை கியாமத்திலே அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள் மிக குறைவு. இந்த உலகத்திலே பிற அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தான் மிக அதிகம். நம் இந்திய தேசத்திலே பொது சிவில் சட்டமாக பின்பற்றக்கூடிய அந்த பொது சிவில் சட்டத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற நூல் என்ன தெரியுமா? அரபி மதரசாக்களிலே இஸ்லாமிய அரபி பாடத்தை, ஃபிக்ஹ் சட்டத்தை பற்றி ஹனபி மதுஹபை சார்ந்த இமாம்கள் எழுதியிருக்கின்ற ஹிதாயா என்கின்ற அந்த புத்தகத்தை தான், ஹிதாயா என்கின்ற அந்த கிரந்தத்தை தான் நம் இந்திய தேசத்திலே முஹம்மதியன் லா என்று பின்பற்றுகிறார்கள். நமக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்று வந்து சொன்னால் ஹனபி மதுஹபை சார்ந்த இமாம்கள் எந்த விஷயத்தை அந்த கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்களோ, திருமணம் குறித்து, தலாக்கு குறித்து, வாரிசுரிமை குறித்து, வியாபாரம் குறித்து எல்லா விஷயங்களுக்கும் நாம் நீதிமன்றத்தை அணுகுகின்ற பொழுது முஹம்மதியன் லா என்கின்ற அந்த ஹிதாயா கிதாபை அடிப்படையாக வைத்துத்தான் நம் இந்திய தேசத்திலே நாம் தீர்ப்பு செய்யப்படுகிறோம். இந்த ஹிதாயா கிதாபு மொத்தம் 4 வால்யூம். 4 வால்யூம்ல முதல் வால்யூம் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள் பற்றி மட்டும் பேசி முடித்து விட்டது. தொழுகையிலே ஆரம்பித்து ஹஜ்ஜோடு முடிந்தது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். 4 வால்யூமிலே ஒரே ஒரு வால்யூம் மட்டும்தான் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்தும் அதனுடைய முறைகள் குறித்தும் பேசுகிறது. மீதம் இருக்கின்ற 3 பாகங்கள் முழுக்க முழுக்க ஒரு அடியான் இந்த உலகத்திலே பிற மனிதர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற முறைகள் குறித்து பேசுகிறது. திருமணம் செய்தால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது தாய் எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவியை எப்படி நடத்த வேண்டும், பிள்ளைகள் தன் பெற்றோர்களை எப்படி நடத்த வேண்டும், வியாபாரத்திலே எது ஹலால் எது ஹராம், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்பது குறித்துண்டான ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து பேசுகிறது. மிகச் சுருக்கமாக சொல்வதென்றால் இந்த உலகத்திலே இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 4 ஒன்றுதான். மற்ற அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உரிமைகளும் 4 3 பங்கு இருக்கிறது. இந்த 3 பங்கிலே நாம் ஏதேனும் குறை வைத்தால் அல்லாஹ் மன்னிப்பதே கிடையாது. நாம் யாருக்கு நீதத்தை வழங்காமல் அநீதம் செய்தோமோ அந்த மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை கியாமத்திலே ஒரு மனிதன் பரம ஏழையாக இருப்பான் என்று. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், காசும் பலமும் தேவையில்லாத அந்த இடத்தில் ஒரு மனிதன் பரம ஏழையாக நிற்பானா? காரணம் என்ன என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் பரம ஏழை. ஏனென்றால் அவன் நிறைய தொழுகைகளை தொழுதிருப்பான், அந்த தொழுகைக்குண்டான நன்மைகளை மழை போல் குவித்திருப்பான், நோன்பை வைத்திருப்பான், நோன்புக்குண்டான நன்மைகளை மழை போல் வைத்திருப்பான், இறைவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து அதற்குண்டான நன்மைகளை, பிரதிபலன்களை மலை போல் குவித்து குவித்து அங்கு வைக்கப்பட்டிருக்கும் இறைவனிடத்திலே கியாமத் தீர்ப்பு நாளிலே நிற்கிறானே, இவன் தான் பரம ஏழை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நன்மைகளை மழை போல் வைத்திருக்கிறாரே, இவரை பார்த்து நீங்கள் பரம ஏழை என்று சொல்கிறீர்களே? சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தீர்ப்பு நாளிலே ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே தனக்கு இழைக்கப்பட்ட அநீதத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தீர்ப்பு கேட்டு நிற்பார். இப்படி மழை போல் நன்மைகளை குவித்து வைத்திருக்கின்ற இந்த மனிதனும் தன் நன்மைகளை வைத்து தனியாக நின்று கொண்டிருப்பார். சில மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே வருவார்கள், இறைவா, இந்த மனிதர் உனக்கு வேண்டுமானாலும் உனக்குரிய நல்ல காரியங்களை செய்திருக்கலாம் உலகத்திலே,
இன்ன ஹாதா ஷதமனி வ ضربني واخذ المال, என்னை அடித்தார், என்னை திட்டினார், என்னுடைய காசு பணத்தை அநியாயமாக எடுத்துக் கொண்டார், எனக்கு இப்பொழுது நீ தீர்ப்பு செய்ய வேண்டும். அல்லாஹ் தீர்ப்பு செய்கிறார். இந்த கியாமத்திலே தீர்ப்பு என்பது என்ன தெரியுமா? உன்னை திட்டியதற்காக வேண்டி, நீ திட்டப்பட்ட வார்த்தையின் தராதரத்திற்காக வேண்டி, அந்த தராதரத்தின் அளவிற்கு இவனிடமிருந்து நன்மையை நீ எடுத்துக்கொள். இப்படி கியாமத்திலே நன்மைகளை மழை போல் வைத்திருக்கின்ற அந்த மனிதன் நிற்பான். இவன் திட்டினான், எனக்கு தீர்ப்பு செய், நன்மை கொடுக்கப்படும். இவன் அடித்தான், இறைவா தீர்ப்பு செய், நன்மை கொடுக்கப்படும். என் பொருளை எடுத்தான், இறைவா தீர்ப்பு செய், நன்மை கொடுக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மலை போல் காட்சி தந்த நன்மைகளும் பிரதிபலன்களும் இப்பொழுது முழுமையாக இல்லாமலாகிவிடும். எந்த நன்மைகளை வைத்துக் கொண்டு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று நினைத்தானோ, எந்த தொழுகை, நோன்பு, ஜகாத்து நாளை மறுமையிலே வெற்றி தரும் அந்த நன்மைகளை கொண்டு சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று தைரியத்தோடு நின்ற மனிதன் இப்பொழுது நன்மைகள் இல்லாமல் பரம ஏழையாக நிற்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்துச் சொல்கிறார்கள், இன்னும் சில மனிதர்கள் இவனிடத்திலே வருவார்கள். இறைவா இவன் திட்டினான், எனக்கும் நீ தீர்ப்பு செய். அல்லாஹ் சொல்லுவான், இவனின் நன்மைகள் எல்லாம் எடுத்து கொடுக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இப்பொழுது தீர்ப்பு என்ன தெரியுமா? நீ செய்த பாவங்களை இவனுக்கு கொடு. இப்படி பிறர் செய்த பாவங்களை இவனுக்கு கொடுக்கப்பட்டு நன்மைகளுக்கு பகரமாக இப்பொழுது பாவங்கள் நிரப்பப்பட்டு மழை போல் இருக்கும். எந்த நன்மைகளை வைத்துக் கொண்டு கியாமத்திற்குள்ளே வந்தானோ அவன் பாவங்களை மழை போல் வைத்துக் கொண்டு சொர்க்கத்திற்கு செல்லுவோம் என்கின்ற எண்ணத்தோடு நின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே ஒரு அடியானுக்கு நீங்கள் செய்கின்ற சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன பாதிப்புகள், அது எவ்வளவு அற்பமாக இருந்தாலும் நாளைய கியாமத்திலே நீங்கள் அது குறித்தும் விசாரிக்கப்படுவீர்கள். இறுதியாக அந்த மனிதன் இந்த உலகத்திலே இறைவனின் கடமைகளை நிறைவாக செய்திருந்த போதிலும் கூட ஒரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகச்சரியாக செய்யாததன் காரணமாக அவன் நரகம் சென்றான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 30 நாட்கள் நோன்பு வைத்து முடித்திருக்கிறோம், 30 நாட்கள் தொழுதிருக்கிறோம், 30 நாட்கள் நாம் குர்ஆன் ஓதி இருக்கிறோம். இந்த இறைவனுக்கு செய்கின்ற கடமைகளை மட்டுமே வைத்துக் கொண்டு நாம் வெற்றி பெற முடியுமா என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபிமொழி பிரகாரம் சொல்வதென்றால் நிச்சயம் கிடையாது. அல்லாஹ் என்கின்ற அந்த இறைவனுடைய ஏகத்துவத்தை தாண்டி இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற மனிதர்கள், நம் சகோதரர்கள், முஸ்லிமான மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறினால் நம்முடைய தொழுகையும், நம்முடைய நோன்பும், நம்முடைய ஜகாத்தும், அதற்காக வேண்டி வழங்கப்பட்ட அமல்களும் எந்த நன்மையும் தராத ஒன்றாக ஆகிவிடும். எனவே அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகச்சரியாக செய்ய வேண்டும். இமாமுனா அன்-நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், தௌபா என்பது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தான் செய்த பாவத்திற்காக வேண்டி, தான் இழைத்துவிட்ட குற்றத்திற்காக வேண்டி, இறைவன் விதித்திட்ட கட்டளையை மாற்றியதற்காக வேண்டி மட்டுமே இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இமாமுனா அன்-நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அப்படி மட்டுமல்ல, இறைவனுக்கு மாறு செய்தாலும் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே போன்று ஒரு அடியானுக்கு நீங்கள் மாறு செய்து அவனை அடித்தாலும் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கணும். காரணம், நாளை கியாமத்திலே இவனை அடித்ததற்காக வேண்டி நீங்கள் தீர்ப்பு செய்யப்படுவீர்கள். எப்படி உங்கள் பாவங்களை வருந்தி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறீர்களோ அதற்கு 3 விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். முதலிலே அல்லாஹ்விடத்திலே வருந்தி அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய முற்பட வேண்டும். ஒன்று, இந்த பாவத்தை நான் இப்பொழுது விட்டுவிட்டேன் என்று நினைக்க வேண்டும். இரண்டாவது, இந்த பாவத்தை இதுகாலம் செய்துவிட்டேனே என்று கை செய்தப்பட வேண்டும். மூன்றாவது, இந்த பாவத்தை இனிமேலும் ஒருபோதும் செய்ய மாட்டேன், செய்ய நினைக்கின்ற மனதையும் நான் செய்ய விடமாட்டேன் என்கின்ற எண்ணம் மிகைத்தோங்க வேண்டும். இது ஒரு அடியான் தன் பாவத்திற்காக வேண்டி வருந்தி அல்லாஹ்விடத்திலே செய்கின்ற தௌபாவின் முறைகள். இதே போன்று ஒரு அடியான் பிற அடியானுக்கு செய்துவிட்ட குற்றத்திற்காக வேண்டி, பிற அடியானுக்கு செய்துவிட்ட அநீதத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்ற பொழுது 3 நிபந்தனைகள். அடியானிடத்திலே செய்துவிட்ட அநீதிக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பதற்கு 4 நிபந்தனைகள் என்றார்கள் இமாமுனா அன்-நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இறைவனிடத்திலே கேட்டதை போன்று இங்கு 3 நிபந்தனைகளையும் சொல்ல வேண்டும். இந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன், இவ்வளவு காலம் செய்துவிட்ட பாவத்திற்கு நான் வருந்துகிறேன், ஒருபோதும் இந்த பாவத்தின் பக்கம் மீள மாட்டேன் என்கின்ற இந்த 3 விஷயங்களுக்கு பின்னால் 4வதாக இமாமுனா அன்-நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதனை திட்டினீர்களோ, எந்த மனிதனை
அடித்தீர்களோ, எந்த மனிதனிடத்திலே நீங்கள் அநீதத்தோடு நடந்து கொண்டீர்களோ, இந்த 3 விஷயத்திற்கு அப்பால் அந்த மனிதனின் கரம் பிடித்து நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். இதற்காக வேண்டியும் நீங்கள் தௌபா செய்தே ஆக வேண்டும். அவன் மன்னிக்காத வரை நாளை கியாமத்திலே இறைவன் உங்களை மன்னிக்கப் போவதில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி நாளை கியாமத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து தப்பிப்பதற்குண்டான வழியிலே ஒன்று இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்கின்ற கடமைகள் மட்டுமல்ல, பிற அடியார்களின் விஷயத்திலே நடந்து கொள்கின்ற நல்ல முறைகளும் நாளை கியாமத்திலே நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும். ஆனால் கியாமத்தின் நெருக்கத்தின் அடையாளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தின் பல பகுதிகளிலே அநீதம் இழைக்கப்படும், பொய் பேசப்படும், குற்றங்கள் இழைக்கப்படும், அண்டை வீட்டுக்காரன் அடிக்கப்படுவான், சொந்தக்காரன் பிரிந்து வாழ்வான், காசு பணத்திற்காக வேண்டி அடித்துக் கொள்வார்கள், அநீதம் இழைக்கப்படுவார்கள், சரி என்று தெரிந்தாலும் காசு பணத்திற்காக வேண்டி அடித்துக் கொள்வார்கள். இதுவெல்லாம் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டு தப்பிப்பதற்காக உண்டான வழியாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற காலையிலே அல்லாஹ் சொன்னிய கடமைகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் ஹுகூக்குல் இபாத் என்கின்ற மிக முக்கியமாக பிற அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிக உன்னிப்பாக நாம் செய்தாக வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கியாமத்தினுடைய அடையாளம் குறித்து ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான விஷயங்களை சொன்னார்கள். அது ஒரு நீண்ட தலைப்பு, பல நாட்கள் பேசலாம். ஆனால் கியாமத்திற்கு நெருக்கமாக வருகின்ற பெரிய பெரிய அடையாளங்கள் நமக்கு தெரியும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகை, மஹ்தி அவர்களுடைய வருகை, தஜ்ஜாலினுடைய வருகை, யஜூஜ் மஜூஜினுடைய வருகை, இந்த உலகத்தில் சூரியன் மாற்றமாக உதிப்பது, இந்த உலகத்தின் பல பகுதிகளிலே நிலநடுக்கங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பது குறித்துண்டான பெரிய பெரிய அடையாளங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த குழப்பம் நிறைந்த கியாமத்தினுடைய அடையாளத்தை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் நேற்றே ஞாபகம் செய்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறைவா